ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி காலை டிஃபனுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக அட்டகாசமான சிறுதானிய திணை புலாவு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஹெல்த்தியானது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அரைக்காப்படி திணை அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது கலர் லைட்டாக எல்லோ கலராக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். இப்போ அதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 தடவை நம்ம கழுவிக்கிடுவோம். எப்பயுமே சிறுதானியத்தில் கொஞ்சம் அழுக்குகள் இருக்கும், கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ கலர் மாறுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுப்போம். கொஞ்சம் கலர் மாறட்டும். மிளகு எதுக்கு போடுறதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் போக இந்த புலாவ் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால மிளகு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் அந்த பச்சை வாடை போந்தட்டிக்கும் லைட்டாக கிளறி விட்டுக்குருவோம். இப்போ பச்சை மிளகா, நான் குட்டி குட்டி பச்சை மிளகா ஒரு 4-5 எடுத்திருக்கேன். காரத்துக்கு இது தாங்க, இதுவும் மிளகும். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ கேரட்டு ஒரு பவுல், கொஞ்சம் பீன்ஸ் அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா வேறு காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி அது எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதுமானது. இப்போ லாஸ்ட்டில் குடமிளகா அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குடமிளகா நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப வதங்க வேண்டாம், சும்மா ஒரு 4 கிளறி விட்டுட்டு இப்போ திணை அரிசியை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ திணை அரிசியும் நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு தண்ணி எப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. ஏன்னா இது புலாவும் கட்டி கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். மற்ற நீங்கள் சாதங்க வெண்பொங்கல் இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் கூடவே தண்ணி வைக்கணும். இப்போ கொஞ்சம் புதினா தழை ரொம்ப நல்லாயிருக்கும் வாசத்துக்கு, அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், இப்போ தண்ணியும் அரிசியும் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் 2 கிளறிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஆவி வந்த பின்னாடி தாங்க எப்பயும் விசில் போடணும். இப்போ விசில் போட்டு 7 நிமிஷம் வச்சுருந்தேன். வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆவியெல்லாம் போன பின்னாடி இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பிரியாணி மாதிரி நல்லா மலர்ந்து போயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ புளிவாக இருக்குன்னு. தண்ணி ஒரு பொட்டு கூட இல்லை, நல்லா இருக்குது. பார்க்கையிலே அந்த குக்கரை ஓப்பன் பண்ணையிலே சும்மா கமன்னு வாடங்க ஜம்முன்னு இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க. நெய் போட்டிங்கன்னா லைட்டாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அரிசி உடையாமல் இருக்குது பாருங்களேன், உடையாமல் அப்படியே முத்தாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிறுதானிய திணை புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டு. நீங்கள் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த மாதிரி தினம் ஒரு சிறுதானியத்தில் வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.